வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஹோப் யூ guys are doing well. இன்னைக்கு நம்ம ஒரு படத்தை பற்றி ரிவ்யூ பண்ண போகிறோம். இதெல்லாம் ஒரு படமா செக்ஷனாக இட்ஸ் நான் அதுதான் தலை அவர்கள் நடிப்பில் ஏகே அவர்கள் நடிப்பில் பத்மபூஷன் ஏகே அவர்கள் நடிப்பில் வந்திருக்கிற படம் தான் விடா முயற்சி. ஸோ மகிழ் திருமணி அவர்கள் இயக்கத்தில் அணிவு தேசியில் வந்திருக்கிற இந்த படம் தான் எப்படி இருக்குது ஏது இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மேக் ஷூர் டு சப்ஸ்கிரைப். எனக்கு ஒரு சின்ன பயமாக இருந்துச்சுப்பா அந்த மகிழ் திருமணி எல்லா இன்டர்வியூஸில் போயிட்டு இந்த படம் வழக்கமான ஏகே படமே இருக்காது, எந்த எக்ஸ்பெக்டேஷன் வாங்க சொல்லிட்டு நம்மள கொஞ்சம் கதைகளுங்க வச்சுட்டாரா. ஸோ எப்படி இருக்குன்னு நம்மளும் பார்ப்போம். விடாமுயற்சி நல்ல முயற்சியா இல்லை மூச்சு ஒட்டிக்கிச்சா நம்ம பார்ப்போம். ஸோ நவ் லெட்ஸ் கெட் இன்டு தி ரிவ்யூ. ரோஸ்டா ரிவ்யூவா? படம் நல்லா இருக்கா இல்லையா? டிஸ்கஷனா? இதெல்லாம் ஒரு படமா? அதாவது காய்ஸ், விடாமுயற்சியோட கதை ரொம்ப ஃபேலி சிம்பிள் தான். நீங்கள் ட்ரெயிலர்லேயே பார்த்துருப்பீங்க. என்னதுன்னா, ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப் ரெண்டு பேரும் நல்லா வாழ்கிறாங்க. திடீர்னு அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு விரிசல் வருது. ரெண்டு பேரும் ஒரு டிவோர்ஸ் நோக்கி போயிட்டுருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம ஏகே அவர்கள் வந்துட்டு ஒய்ஃப் கிட்ட, அதாவது நம்ம த்ரிஷா அவர்கள் ஒய்ஃப் கிட்ட பார்த்து கேட்குறாரு, நம்ம ஒரு ட்ராவலிங் போலமே, வை நாட் லெட்ஸ் கோ ஃபார் ட்ராவலிங் அப்படி சொல்லிட்டு கூட்டி போகிறாரு அசர்பைஜானில். ஐ மீன் தே வெல் செட்டில் த. ஸோ போயிருக்கிற கேப்பில் ஒரு சம்பவம் நடக்குது. அதனால நம்ம த்ரிஷா அவர்கள் கடத்தப்படுறாங்க. அதனால் நம்ம ஏகே அவர்கள் என்னெல்லாம் விடாமுயற்சி எடுத்து நடந்திருக்காரு தான் இந்த ரோஜா ஐ மீன் விடாமுயற்சி படத்தோட கதை. ஜோக்ஸை படிச்சு மலாட்டிக் பண்ணேன். அதாவது பேசிக்லி விடாமுயற்சி படங்கிற ப்ரெமிஸ் வந்துட்டு பிரேக் டவுனுங்கிற ஆங்கில படத்தோட ஒரு தழுவல், அதாவது ரீமேக்னு சொல்கிறாங்க. நான் அந்த படம் பார்த்தது இல்லைப்பா. ஸோ என்ன இந்த படத்தை பற்றி எதுவும் கேட்டுறாதீங்க. ஸோ முதல்ல நம்ம பாசிட்டிவ்ஸ்க்குள்ள இறங்கிடலாம். ஸோ முதல் பாசிட்டிவ் அஃப்கோர்ஸ் லெட் மீ ஸ்டார்ட் வித் ஏகே அவர்கள். ஐ மீன் புள்ளியார் சொல்லி போட்டு தான் ஆரம்பிக்கணும். எஸ், ஸோ ஏகே அவர்கள் ஐ மீன் முந்தைய படமான துணிவு, நேர்கொண்ட பார்வை, வலிமை படத்தில் ரொம்ப ஸ்ட்ரைக்கான, அதாவது ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப சப்ரஸ்டான இமோஷனை வெளியே காட்ட முடியாத நபராக தான் நடிச்சிருப்பார். இந்த படத்தில் ஐ மீன் லைக் ஒரு காதலனா, ஒரு சாமிங்கா, அப்புறமே ஒரு நல்ல ஹஸ்பண்டாக சொல்லிட்டு ஒரு விதமான இமோஷனில் நல்லா நாட்டை காமிச்சிருக்காரு. அது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு கூட சொல்லலாம். அட் த சேம் டைம் ரீசன் ஏகே படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏகே எப்போதுமே அந்த பெண்ணியம், அதாவது விமன் எம்பவர்மெண்ட்காக சப்டலாக சில விஷயங்கள் சொல்லுவார். இந்த படத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இப்போ சொல்ல மாட்டேன். பட் அது ரொம்ப அந்த டச் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆல்சோ இந்த படத்தில் ஏகே அவர்கள் அவராக நடிச்சிருக்காரு. அதாவது ரொம்ப ஹீரோயிசம் இல்லாமல் ஒரு நேச்சுரலான ப்ரொட்டாகனிஸ்டாக நடிச்சது ரொம்பவே ஒரு ரிஃப்ரெஷிங்காக ஆச்சு பார்க்குறப்ப. ஏன்னா இப்போ எல்லா மாஸ் ஹீரோஸும் கமர்ஷியல் ஹீரோஸும் பேன் இண்டியா சொல்ல போயிட்டுருக்காரு. இவர் எப்படி பார்க்குறப்போ இவர் அப்ரோச் நல்லா இருக்க பார்க்க அப்படி சொல்லிட்டு இதுவும் நல்ல பாசிட்டிவாக கூட சொல்லலாம். அடிஷ்னல் அதுதான் ஏகே இந்த படத்தில் மற்ற நடிகர்களும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நம்ம த்ரிஷா அவர்கள், அர்ஜுன் அவர்கள், ரஜினிகா சந்திரா சூப்பராக பண்ணியிருக்கோமா. அதுக்கப்புறம் நம்ம ஆர்எஃப் ஸ்கிரீன் ப்ரெசன்ஸ்லாம் சும்மா சான்ஸே இல்லை, செம்மையாக பட்டையை கிளப்பியிருக்காரு. அட் த சேம் டைம் அந்த ஊர்வாசி, அதாவது அசர்பைஜானை வாழ்கிற மக்களோட நடிப்பும் நல்லாவே இருந்துச்சு கூட சொல்லலாம். ரொம்ப ஆத்தென்டிக்காக இருந்துச்சு கூட சொல்லலாம். அண்ட் அடுத்த பாசிட்டிவ் நம்ம மகிழ் திருமணி, த டேரக்டர் ஆஃப் த ஃபிலிம். ஐ மீன் மகிழ் கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னதுன்னா, அவரோட ஹீரோஸ் எப்போதுமே நாட் ஓவர் த டாப், லைக் ஃபார் த சேக் ஆஃப் ஹீரோயிசமாக இருக்காது. லைக் ஒரு ப்ராப்ளம் வரும், ஐ மீன் நம்மள வாழ்கிற ஒரு மனுஷனாக இருப்பான், திடீர்னு அவனுக்கு ஒரு ப்ராப்ளம் வரும். அந்த ப்ராப்ளம்னால ஒரு பொங்கி எழுற ஒரு விடாமுயற்சி தக்க ஒரு மேகமான் ஆகி ஒரு தடையார் தாக்க ரேஞ்சுக்கு ஒரு ஹீரோ வருமா. ஸோ அப்படி தான் அவரோட கழக தலைவனும் இருந்துச்சு. ஐ மீன் அவர் முந்தைய படம் கூட சொல்லலாம். ஸோ இஸ் பேசிக்லி லைக் புட்டிங் ஹீரோ, ஐ மீன் புட்டிங் அன் ஆர்டினரி கை இன்டு எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன். அது அவரோட டெம்ப்ளேட் கதைகள் கூட சொல்லலாம். ஸோ இனிமேல் ஒரு ஆக்ஷன் ட்ராமானா எப்போதுமே இந்த டெக்னிக்கல் அம்சங்கள் சூப்பராக இருக்கணும். அப்படின்றது அந்த படம் நல்லா தூக்கி வச்சு பேசுவோம். அந்த அளவில் சொல்கிறோம். நம்ம ஓம் பிரகாஷ் அவர்களோட ஒளிப்பதிவு சூப்பர் ஷெஃப்ஸ் கிஸ் கூட சொல்லலாம். சூப்பராக இருந்துச்சுங்க. அது அசர்பைஜானோட லேண்ட்ஸ்கேப் எல்லாமே அழகாக காமிச்சிருக்காரு சொல்லலாம். அதில் எந்த ஒரு குறைபாடும் இல்லை. நம்ம அனிருத் அவர்கள் பாடல்களை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். ஆனால் அவர் பின்னணி இசை இந்த படத்துக்கு நல்ல ஊக்குவிப்பு கொடுத்துருக்கு. ஏன்னா ஒரு கட்டத்தில் படம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்தாலும் அவரோட இசை தான் இந்த படத்தை செங்குத்தாக தூக்கி நிறுத்தி வச்சுருக்கு கூட சொன்னால் அது மிகையாகாது. சூப்பராக இருந்துச்சு கூட சொல்லுவோம். ஒரு கட்டத்தில் தமிழ் படமா இல்லை அசர்பைஜான் படமான்னு எனக்கு டவுட்டாக இருந்துச்சுப்பா. நானே முழிக்கிறேன், ஆஹா நம்ம வேறு படத்துக்கு தான் வந்திருக்குமோ சொல்லிட்டு. பட் அந்த தத்துருவத்துக்கு, அந்த ஆத்தென்சிட்டிக்கு வந்துட்டு ஒரு அதுக்கு வந்துட்டு மிகப்பெரிய கூட சொல்லி ஆகணும். அகெயின் செஃப்ஸ் கிஸ். அட் த சேம் டைம் இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னதுன்னா, ஒரு க்ரைம் நடக்குது. அந்த க்ரைமில் வந்து ஹீரோ பொங்கி எழுறான். ஆனால் அதுக்கு முன்னாடி அவன் மனநிலை எப்படி இருந்துச்சு, அவன் இந்த டேக் எடுக்கணுமா, அந்த பொண்ணை காப்பாற்றணுமாங்கிற ஒரு மாரலி ஒரு கிரே ஷேட்டில் இருக்கிற ஒரு சிச்சுவேஷனாக அந்த கேரக்டர் அழகாக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் ரைட்டிங் செம்மையாக இருந்துச்சு கூட சொல்லலாம். மகிழ் திருமணி எப்படி எனக்கு ஆல்சோ இது க்ரைம் ட்ராமாங்கிறதுனால இந்த படத்தில் டைம் எது வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு கதைக்குள்ளே போந்தது. அது மிகப்பெரிய ப்ளஸ். ஏன்னா பொதுவாக கமர்ஷியல் படம் ஓகே மாஸ் ஹீரோ இருக்கார் சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாஸ் பில்டப் வச்சு இதை வச்சு அதை வச்சு அப்புறம் காமெடிக்கு இப்படி சொல்லிட்டு காமெடியெலாம் வலிமையில் பார்த்தலாம். அது மாதிரி எதுவும் பண்ணாமல்
டக்குனு ஸ்டேட் டு த பாயிண்ட் கதை போகிறதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ மகிழ் திருமணி இது அவரோட டேக் நினைக்கிறேன். எப்போதுமே நம்மளை வந்துட்டு ஒரு மாசு இது அது சொல்லிட்டு நம்ம கண்டிஷனில் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதை பிரேக் பண்ண ஒரு முடிவு ஏகே மகிழ் திருமணிய டீமுக்கு சூப்பர் நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா இவ்வாறு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணால் தான் எக்ஸ்பெரிமெண்ட் நல்லா இருக்குது நல்லா இல்லைங்கிறது வேறு கதை. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், பட் அது வேறு கதை. பட் அது அட்டெம்ப்ட் எடுக்கிற அந்த தைரியம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதாங்க விடாமுயற்சி. ஸோ முதல் பிரச்சனை என்னன்னா இந்த படத்தோட டூரேஷன். ஏன் டூரேஷன் சொல்கிறேன்னா, இந்த படத்தோட கதை ஃபேலி ரொம்ப சிம்பிளுங்க. ஃபேலி சிம்பிளுங்கிற ரீதியில் பார்க்குறப்போ இந்த படம் ரொம்ப நீளமாக இருந்துச்சோ தோணுச்சு. ஏன்னா அந்த படத்தோட ஒரிஜினல் வெர்ஷன் மக்கள் சொல்கிறதாக்கி அந்த ஒரிஜினல் பிரேக் டவுன் படத்தோட டூரேஷன் பார்த்தீங்கன்னா 90 மினிட்ஸ் தான், அதாவது 1.5 நிமிஷம் கூட சொல்லலாம். ஆனால் அந்த படத்தோட டூரேஷன் 2 ஹவர் 1 ஹவர் எக்ஸ்ட்ராவாக இருக்க. அப்படி என்னென்னா நம்மளோட தமிழ் பாட சம்பிரதாயம் மாதிரி பாடல்கள் காதல் காட்சிகள் சொல்லிட்டு சில கொஞ்சம் எளிமையாக இருக்கிற விஷயங்கள் சில இருந்துச்சு தான். பட் அது தவிர்க்க முடியாதான். திஸ் இஸ் அவர் டெம்ப்ளேட் சிமாயினும். எப்படி வேட்டையின் படத்தில் மனசுலாய படத்தில் கிளிப்பிங் ரொம்ப ஜூபராக இருந்துச்சோ அதேமாரி எந்த படத்துலையும் சவடிக்கா பாட்டு ஸ்டார்டிங்லேயே வந்துடும், சம்மந்தமேலாம் வருது. அந்த பாட்டு இந்த படத்துக்கு சம்மந்தம் இல்லையோ, இதெல்லாம் வந்துட்டு ஒரு சிவா படத்தில் வச்சுருந்தா நியாயமாக இருக்கும். மகிழ் திருமணி இந்த படத்தில் செட்டிங்க தேவை இல்லையோ. ஏன்னா அசர்பைஜான சவடிக்கா பிருங்கபாய் பாட்டு நல்லா இருந்தாலும் படத்துக்கு செட் ஆகல. அது ஒரு ஸ்பீட் பிரேக்காக தான் இருந்துச்சு. யூஎஸ்பி ஆஃப் கிரைம் த்ரில்லர் எப்போதுமே அந்த ஸ்க்ரீன் பிளே, அந்த பரபரப்பான ஸ்க்ரீன் பிளே, அந்த சஸ்பென்ஸான ஸ்க்ரீன் பிளே, அது இந்த படத்தில் ரொம்ப குறைவாக இருந்துச்சு கூட சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, படம் ரொம்ப ரொம்ப நேர்கோட்டிலே போகிறதுனால ஒரு எக்ஸைட்மெண்ட் ஃபேக்ட் அந்த படத்தில் இல்லையோ. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் ஒரு நல்ல ஒரு கிரைம் த்ரில்லர், நல்ல ஒரு ஸ்டேஜிங் நல்லா இருந்துச்சு. போக ரொம்ப ரூட்டீனான படம் மாறிக்கிட்டே இருந்துச்சோ. லைக் நம்ம வெள்ளக்கார படத்தில் பார்த்த மாதிரி தான், சரி காண போகிறான், அவர் மேலே கண்டுபிடிக்கிறான், அப்புறம் அடிக்கிறான், டிஷ்யூம் அவ்வளோதான் பண்ணிச்சு. ஸோ அதில் வந்துட்டு இது நான் வெள்ளக்கார படமே பார்த்துட்டு போயிருப்பேன். எதுக்கு நான் தமிழ் படத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். நீங்களும் அதுக்கு ஆர்கியூ பண்ணலாம். பாடுறா நம்ம ஊரில் வெள்ளக்கார ரேஞ்சுக்கு படம் எடுத்துருக்கோன்னு. நம்ம வெள்ளக்கார படம் பார்க்கல, தமிழ் படம் தான் பார்க்குறோம். ஸோ அப்படிங்கிறப்போ கொஞ்சமாச்சும் நேட்டிவிட்டிக்கு சம்மந்தப்பட்டது லைக் நீங்கள் ஆர்கியூ பண்ணலாம். ஏன் நேட்டிவிட்டி சொல்கிறேன்னா, இமோஷனல் ஃபேக்ட் அந்த படத்தில் ரொம்ப குறைவாக இருக்குங்க. லைக் எந்த கேரக்டரோட நம்மளால் ஒன்றிணைந்து பார்க்க முடியல. சுரிப்பா த்ரிஷாக்கு ஏதாவது சாவ போகுது நம்ம இன்னும் ஐயோ பரபரப்பாக இருக்கு அப்படி நம்மளுக்கு எந்த ஒரு ஃபீலிங்கும் தோணாதது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன். ஏன்னா இமோஷனல் ஃபேக்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் ஃபிலிம். ஏன்னா நீங்கள் வந்துட்டு வெளியூரில் எடுக்கிறதுனால மக்களுக்கு அந்நியமாக போகலாம். அந்த இடமா இருக்கட்டும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, ஆனால் மக்களுக்கு அது அந்நியமாக இருக்குமே அந்த இடம்லாம். ஸோ அது நம்மளுக்குள்ளே இணையணும்னா அந்த இடத்துல ஒரு இமோஷனல் ஃபேக்டர். பட் என்னை பொறுத்தவரைக்கும் த்ரிஷாக்கும் அஜித் அவர்களுக்கும் ஒரு கேரக்டருக்கு சரியாக ஒரு இமோஷனல் டெப்த் கொடுக்காதனால உங்களுக்கு என்னென்ன எனக்கு என்ன ஒரு கட்டணம் தோண ஆரம்பிச்சிருச்சு. அது யூ கேனாட் பிளேம் மீ ஃபார் தட். அண்ட் மேபி திஸ் ஃபிலிம் would have been more exciting. இந்த படத்தில் இன்னும் நிறைய ஹை மூமெண்ட்ஸ், நிறைய பேங்கர் மூமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா, இந்த லீனியராக போகிற ஸ்டோரியில் வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ராடினரி லைன் போயிட்டு இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா வந்திருக்குமோ. அதுதான் நான் சொல்கிறேன். இந்த படம் வந்துட்டு வெரி குட் ப்ரெமிஸ், பட் நிறைய ஹை மூமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா இன்னும் இந்த படம் இன்னும் நல்லா ஒரு வாவுன்னு சொல்லியிருக்கலாம். சில விஷயங்கள் வாவ் சொல்ல வச்சுது, பட் சில விஷயத்துலையும் ஓகே. பட் லைக் ஐ செட், திஸ் ஃபில்ம் ஹேட் லாட் ஆஃப் ப்ராப்ளம். என்னடா இப்போ படம் ரொம்ப முக்கியம் இருக்கா கேட்டால் அப்படிலாம் சொல்ல மாட்டேங்க. நான் என்ன சொன்னேன், விடாமுயற்சி நல்ல முயற்சி சொல்லலாம். ஆனால் நம்மளுக்கு மூச்சு பயிற்சி அந்தமாரி உண்டாக்குற மாரி சில காட்சிகள் இருந்துச்சா, லைக் ஒரு கட்டத்தில் நம்மளுக்கு டயர்டாக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஓகே வாட் யூ வாண்ட் கோயிங் டு சே, லைக் ஒரு பரபரப்பு இல்லாத ஒரு கதையாக இருக்கனால லைக் ஐ கேன் சே தட் இது வந்து ஆஃப் முயற்சியாக தான் இருக்குது. முழு முயற்சியும் சொல்ல முடியலனால நல்ல முயற்சி. பட் எல்லா முயற்சியும் அது சக்ஸஸாக இருக்குன்னு அவசியம் இல்லை. சில முயற்சி நல்ல முயற்சி, சில முயற்சி could have done been better. இந்த படத்தில் நிறைய could have been done betterங்கிற விஷயம் நிறைய விஷயத்துக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குது. பட் நான் ரொம்ப பேச வர இல்லைங்க. அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க, ஏன்னா நீ ஹேட்டராடா, நான் ஏகே ஃபேனுங்க, நான் ஹேட்டர் இல்லைங்க. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. பிகாஸ் நம்ம எல்லாம் சினிமா ரசிக்கணும்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு டிஸ்கஷன் இருக்கிறது நல்லது இல்லையா. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ திருப்பி சொல்கிறேன், விடாமுயற்சி படம் எப்படி இருக்குது கேட்டால் ஒன் டைம் வாட்சபிள், பட் ரிப்பீட்டாக கேட்டால் எனக்கு இல்லை. உங்களுக்கு எப்படி கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இதோட வெடிப்பிருக்கேன் நான் கஸ்டமர்ஸ் காதலன். அண்ட் மேக் ஷூர் டு சப்ஸ்கிரைப் வேறு கதைகள் நம்ம சோஷியல் மீடியா பேஜஸ் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோலாம் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் பார்த்து செய்யுங்க மக்களே. நன்றி. அண்ட் அஜித் ரசிகர்களே, குட் பேட் அக்லியில் சந்திப்போம். பாய். ரோஸ்டா ரிவ்யூவா? படம் நல்லா இருக்கா இல்லையா? டிஸ்கஷனா? இதெல்லாம் ஒரு படமா?